ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிக் பிளாக்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு போன தடவை செஞ்ச ஸ்டாட்டிக் மெத்தடோட ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, நம்ம இதெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இது மட்டும் இருக்கட்டும். இப்போ என்கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த கிளாஸ்க்கு காருக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ காஸ்ட்டுக்கும் டேமுக்கும் வந்துட்டு வேல்யூ இருக்கு. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேல்யூ எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்துட்டு திரும்பவும் இதே மாதிரி கிரியேட் பண்ணுமா? இது ஓகே. இந்த மாதிரி நீங்கள் 4 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணி இதை வந்துட்டு இந்த கால் டூ வந்துட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா வேல்யூ வந்துட்டு 0ன்னு வரும், இல்லைன்னா நல்லுன்னு வரும். இதை நான் வேணா காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கால் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, எனக்கு 0ன்னு வருது. எனக்கு 0ன்னு வரக்கூடாது, எனக்கு ஏதாவது வேல்யூ வந்துட்டு எனக்கு இனிஷியலைஸ் ஆகணும். ஆனா நான் இங்க பண்ண மாட்டேன், எனக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்கணும். நான் வந்துட்டு இதை ஓவர் ரைட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி மாறிடணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளாஸ் நேம் என்ன வச்சிருக்கோமோ அதே நேம்ல தான் கிரியேட் பண்ணணும். பப்ளிக் கார் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பேராசிஸ் கர்லி மிஸ், இப்படிதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா நேம் ஈக்குவல் டு வால் வேர்டு வைக்கிறேன். இப்போ நான் அடுத்து வந்துட்டு காஸ்ட் ஈக்குவல் டு 20,000 வைக்கிறேன். ஓகே, இப்போ வச்சுட்டேன். இப்போ நான் வந்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். கம்பைல் பண்ணி என்ன வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க 20,000 வந்துச்சு. எனக்கு எப்பயுமே வந்துட்டு இனிஷியலைஸ் ஆயிருக்கும். ஆனா நம்ம நேம் வந்துட்டு ஸ்டாட்டிக்கா வச்சிருக்கோமே, இதுதான் வந்துட்டு ஒன் டைம் கிரியேட் பண்ணாவே போதுமே, அப்புறம் எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு வச்சிருக்கோம். இப்போ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, எனக்கு திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு எனக்கு 2 தடவை வந்திருக்கு. ஆனா நான் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் நான் கால் பண்ணவும் இல்லை, எதுவுமே பண்ணல. ஏன் எனக்கு 2 தடவை வந்திருக்குன்னா, இப்படி நான் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கறனால எனக்கு 2 தடவை வந்திருக்கு. நான் 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா 3 தடவை வரும். ஓகே, இது ஓகே. இப்போ எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நான் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனால 2 தடவை செக் பண்ணி வருது. ஆனா நான் நேம் தான் வந்துட்டு ஸ்டாட்டிக்கா வச்சிருக்கேன், ஒரு தடவை கிரியேட் பண்ணாமே போதுமே, அதை எதுக்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள போடணும் அப்படின்னீங்கன்னா நம்ம அதுக்கு தான் வந்துட்டு ஸ்டாட்டிக் யூஸ் பண்றோம். ஸ்டாட்டிக் பிளாக் யூஸ் பண்றோம். ஸ்டாட்டிக் பிளாக்கோட சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிள், இவ்வளவுதான். ஸ்டாட்டிக்னு போட்டு கர்லி பிரேஸ் போட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் பிளாக்கோட சின்டாக்ஸ். நம்ம என்ன பண்றோம், இதை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க பாருங்க, நான் வந்துட்டு இதுக்குள்ள என்ன எழுதுறேன்னா வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் திஸ் ஸ்டாட்டிக் நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்க என்ன அவுட்புட் வருதுன்னு. இங்க பாருங்க, திஸ் இஸ் ஸ்டாட்டிக் எனக்கு ஒரு தடவை தான் வரும். ஆனா ஏன் திஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, எனக்கு வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் செகண்ட் வந்திருக்கு, இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு வச்சிருக்கனால வருதா? அப்படி கிடையாது. இது ஏன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, ஸ்டாட்டிக் ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளாஸை தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம லோட் பண்ணுவோம். கிளாஸை லோட் பண்றப்ப ஸ்டாட்டிக் வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கிறத ஒன் பை ஒன்னா லோட் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு 2 தடவை வந்திருக்கு. அது வந்துட்டு செகண்டா வந்திருக்கு. ஸ்டாட்டிக் வந்துட்டு கிளாஸோடய லோட் ஆகிறதுனால ஃபர்ஸ்டே வந்துருது. இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இது எப்படி ஒர்க் ஆகுது, இங்க ஏன் இந்த மாதிரி அவுட்புட் வருதுன்னு. ஓகே, ஸ்டாட்டிக் பிளாக்னா வந்துட்டு இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டாட்டிக் பிளாக்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்படிதான் இதை கிரியேட் பண்ணணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.